சுரா சார், எப்போ பாரு ஏதாச்சும் படிச்சுட்டே இருக்கீங்க, கொஞ்சம் அதை எடுத்து அப்படி வைங்க. எனக்கு ஒரு டவுட்டு. ஆக்டர் தனுஷும் ஐஸ்வர்யாவும் நாங்கள் விவாகரத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கோம்னு சொல்கிறாங்களே, என்னதான் காரணம் இதுக்கு? உண்மையாகவே இந்த விஷயம் வந்து முதல்ல ஸ்டார்ட் ஆகும்போதே, தனுஷ் ஐஸ்வர்யா மேட்ரு வந்து ஸ்டார்ட் ஆகும்போதே பொதுவாக நான்லாம் ஆச்சரியப்பட்டேன். இது வந்து எதிர்பார்க்காத ஒன்று தானே, யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டோம், நீ எதிர்பார்த்துக்க மாட்டோம், யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டோம். இப்படி ஒரு சம்பவம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி அந்த எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. இப்படி வரும்போது பொதுவாக எப்படின்னா, அந்த இது எத்தனையோ மாதங்களாக போயிட்டுருக்கு இல்லையா, பத்திரிகைகள் வந்து பொதுவாக புலனாய்வு பத்திரிகைகள், இன்வெஸ்டிகேட்டிவ் மேகசின்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, பொதுவாக எப்படின்னா விவாகரத்து இப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் முடிவு பண்ணி, அதாவது தனுஷும் தீர்மானித்து ஐஸ்வர்யாவும் தீர்மானிச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இதுக்கு என்ன காரணம் அப்படி இப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் பொதுவாக நம்ம பத்திரிகைகள் வந்து உள்ள நுழைஞ்சு எங்கேயாவது கண்டுபிடிச்சி அப்படி இப்படி இதுதான் காரணம்ன்ற மாதிரி கண்டுபிடிச்சி அப்படி இப்படி ஏதாவது எழுதுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்தா பொதுவாகவே 2 பேருடைய வெர்ஷன் இருக்குல்ல, 2 பேருமே காரணம் சொல்லலை. ஏன்னா பொதுவாக எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை இது, இதில் வந்து உள்ளே இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க, எங்களை ப்ரைவேசியை வந்து அலோவ் பண்ணி விட்டுருங்கன்ற மாதிரி இவங்க 2 பேருமே சொல்லிட்டதுனால, சொன்னால் கூட இப்போ ப்ரெஸ் பீப்புள் பொதுவாக அப்படி இருக்க மாட்டாங்க ஜென்ரலாகவே. ஆனால் இந்த 2 பேருடைய சைடுன்னு ஒன்று இருக்குல்ல, இதில் வந்து உண்மையாகவே என்ன காரணம், ஒருத்தர் வந்து பிரிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறத, தனுஷ் பிரியணும்னு நினைக்கிறது என்ன காரணம், அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து பிரியணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த நிமிஷம் வரை இத்தனை மாதங்கள் ஆகி கூட எந்த பத்திரிகையிலுமே வந்து கிட்டத்தட்ட அதை கண்டுபிடிச்சி அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ரு வந்து எழுதவே இல்லைன்னா அவங்களாலே ஒரு வேளை கண்டுபிடிக்க முடியலை, என்ன ரீசன்றது அவங்களுக்கு தெரியலையா என்னன்றது தெரியல. இதை மீறி எப்படின்னா அப்பப்போ, அதாவது ஏதாவது அந்த பசங்க சன்ஸ் இருக்காங்களே, அவங்க கூட தனுஷ் வந்து அப்படியே கோயிலுக்கு போனார், அப்படியே கூடுக்கு போனார், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அட்டன் பண்ணும்போது அவங்க கூட உட்காந்து இது பண்ணார். அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஐஸ்வர்யாவும் தனுஷும் பார்த்தாங்க, ஒரே ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க, அப்படி இப்படின்ற மாதிரி ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிலாம் வரும்போது நான் மனப்பூர்வமாக என்ன நினச்சேன்னா, ஏன்னா காலங்கள் ஓடுது, எந்த மேட்டர் இருந்தாலும் சில மாதங்கள் ஆகும்போது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இப்படிலாம் வச்சும்போது மன ரீதியாக சில மாற்றங்கள் உண்டாகும். அந்த அவசரமாக ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருப்போமே தவிர, பிறகு காலப்போக்கில் கொஞ்சம் விட்டு கொடுத்து, 2 பேருமே கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து, பசங்களுக்காவது நம்ம ஜாயின் பண்ணலாமே, மறுபடியும் ஒன்றா வாழலாமே, இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பேசி தீர்த்துக்கலாமே, அப்படி இப்படின்ற மாதிரி இவங்க வாழ்க்கையில் அப்படி நடக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். உண்மையாகவே இவ்வளவு நாள் ஆனதுனாலையும் அதே மாதிரி ஃபுல்லாக கட்டாகி ஒன்ஸ் இப்போ கட்டாகி போச்சுன்னா அந்த பசங்க கூட தொடர்பு இல்லாமல் அப்போது அப்படி இருக்கும். சில நேரங்களில் ஒன்று அப்பா கூட இருப்பாங்க, இல்லாட்டி அம்மா கூட இருப்பாங்க, கனெக்ஷனே இருக்காது, அப்படி இருக்கும். இவங்கது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படியே அந்த பசங்க கூடையெல்லாம் போகிறது, எங்கேயா வெளியே கூட்டு போகிறது, இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி வரும்போது எந்த காரணத்தை வச்சு பார்த்தாலும் எப்படி இருந்தாலும் இணைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மனசு. இப்போ கூட இந்த வாரம் இந்த கோர்ட்டுக்கு போனாங்கல்ல, அப்போ கூட கிட்டத்தட்ட பத்திரிகைகள் கிட்டத்தட்ட அப்படி தான் எழுதுனாங்க. கிட்டத்தட்ட அனைமே அவங்க 2 பேருமே வந்து மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல போகிறாங்க, 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பத்திரிகைலாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க, யூடியூப்லாம் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வரும்போது நானும் அப்படி எதிர்பார்த்தேன். சரி, மாதங்கள் ஓடி போச்சு, ஒருவேளை இவங்க 2 பேரும் வந்து காலப்போக்கில் வந்து யோசித்து சிந்தித்து 2 பேரும் வாழலாம், அட்லீஸ்ட் பசங்களுக்காவது அப்படின்ற மாதிரி முடிவெடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் 2 பேரும் ரொம்ப பிடிவாதமாக ஆணித்தரமாக 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்க. ஆனால் உண்மையாகவே என்ன காரணம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்து ஏன்னா அவங்க இதில் வந்து இதெல்லாம் நீங்கள் தலைவிட வேண்டாம், அப்படி எங்களுக்கு வந்து தனிப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இன்டர்ஃபியர் வேண்டான்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு நாகரிகமான விஷயம் தான், அதுக்குள்ளே நுழையிறதுன்றது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம், அதில் வந்து உள்ள நுழையாமல் இருக்கிறது தான் நல்லது. இருந்தால் கூட வந்து எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இவங்க 2 பேரும் மறுபடியும் சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் 2 பேரும் பிடிவாதமாக மறுபடியும் பிரிஞ்சுறதுன்னு சொல்லி நிரந்தரமாக முடிவு எடுத்தாங்கல்ல, அது உண்மையாகவே ஒரு ஷாக்கிங்கான ஒரு மேட்டர் தான். நானும் அது எதிர்பார்க்காத ஒன்று தான். உண்மையாகவே அதை பார்க்கும்போது உண்மையாகவே நான் அதிர்ச்சி அடைந்தேன், எல்லாரையும் போல. அதுதான் உண்மை.